சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு என் மேல கோவமா இருக்கா? நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி கோவமாவே இருந்து என்னதான் நான் நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு. அதுக்காண்டி எங்க அம்மையை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றியா? அதுக்கு என்ன பண்றது சின்ன பொண்ணு? நம்ம காதலிக்கும் போது உங்க வீட்டுல கூட தான் உன்னை என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. அப்படி பார்த்தா நான் இங்க வரவே கூடாது. சொல்லு சின்ன பொண்ணு. அப்ப இங்க இருந்து போயிருமா இப்போ? ஏங்க நீங்க பண்ணதும் நாங்க பண்ணதும் ஒண்ணா? சொல்லுங்க. ஆ இல்ல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க அம்மா கிட்ட போயிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போன்ற மாதிரி உங்க அம்மா டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு நீங்களும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆ இங்க பாருங்க, உங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏற்கனவே பட்டது எல்லாமே போதும். இதுக்கு மேல முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஆமா. ஏக்கா என்னக்கா பிரச்சனை உனக்கு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா? குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கு பக்கத்துல. ஆ, ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க. டேய் அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம் சரியா? நீ முதல்ல வெளியே போ. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க? ஆ நீங்க எப்படியாச்சும் போங்க, குழந்தைய கொடு. நான் அதுக்காண்டி தான் வந்தேன். ஆமா, நீங்க கத்துறத பார்த்தா அந்த குழந்தை கூட நிம்மதியா தூங்காது. முதல்ல குழந்தைய தூக்கி கொடு. கொஞ்சம் பொறுமையா பேசி பழகு ஆம்பளையாள்கள் கிட்ட. ஆமா சின்ன பண்ணி, உன் தம்பி எல்லாம் என்னை பார்த்து இப்படி மட்டும் தட்டி பேசுற அளவுக்கு நீ இப்படி பண்றல சின்ன பண்ணி. எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்துறல சின்ன பண்ணி. நீ சொல்லி வாய் திறந்து சொல்லு சின்ன பண்ணி. யா இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கவ? யாரு நான் அசிங்கப்படுத்துறேன்னா? நீங்க தான் உங்க அம்மா கிட்ட போயிட்டு திரும்பவும் என்ன அசிங்கப்படுத்துறீங்க. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்மள வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டவங்க கிட்ட நம்ம எதுக்கு போயிட்டு நிக்கணும் மறுபடியும்? சொல்லுங்க. கரெக்டு தான் சின்ன பொண்ணு. நான் எப்பமாச்சும் போனேன்னா குழந்தைய நீ தான் தூக்கிட்டு போனோன்னு சொன்னேன். அப்போ கூட நான் வேண்டான்னு தானே சொன்னேன். ஆ, என் மனசுல ஆசை இருந்துச்சு தான். நான் இல்லைன்னு சொல்லல, பொய் சொல்ல விரும்பல. உன்கிட்ட நான் கேட்ட உடனே உண்மையை சொல்லிட்டேன். ஆமா, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு போகணும் என் அம்மா கிட்ட அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நீ அதானே சொன்ன. இன்னைக்கு நான் போகும்போது பஞ்சுப்பட்டி வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, யானை இப்படி அண்ணாத மாதிரி போட்டிருக்கீங்கன்ட்டு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு கதை. ஏன் இத்தனை நாள் உன் தங்கச்சி தானே இருந்தாங்க, அவங்க வந்து பாத்துக்க போறாங்க, நீங்க போறோம்னு என்ன அவசியம் இருக்கு? அதுதான் சின்ன பண்ணி. அவ விட்டுட்டு போயிட்டாள எங்க அம்மைய. ஆ, இப்பயாச்சும் உங்க அம்மைக்கு புத்தி வரட்டுங்க. தனியா இருந்தாதான் தெரியும் பிள்ளை எவ்வளவு முக்கியம், நம்மளுக்கு சொந்தம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. உன் அம்மைக்கு வந்து நீங்க மட்டும் தான் தேவை, நான் தேவையில்லை. உங்களுக்கும் நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க அதை பத்தி. ஆமா, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு பிரிச்சு பேசுற பத்தியா சின்ன பண்ணி? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா முதல்ல நம்ம வாழ்க்கையை தாங்க நம்ம பார்க்கணும். உங்க அம்மைக்கு வந்து விருப்பம்னா நம்ம கிட்ட வந்து இருக்கட்டும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, முதல்ல நான் போயிட்டு வீட்டு வேலையை பாக்குறேன். அந்த ஹோட்டல் வேற ஆரம்பிக்கணும். நீ இப்படியே என்னை கூப்பிட்டு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு நேரம் இல்ல பாத்துக்கோ உன்கிட்ட பேசின்னு இருக்கிறதுக்குலாம். இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஏதோ நான் உங்களை கூப்பிட்டு வச்சு வீணா நேரத்தை போக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி போங்க, போயிட்டு தேவையில்லாத வேலையை பார்க்காம முதல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. அப்பந்தான் உருப்படும் வழியை பார்க்க முடியும். சரி, கோவப்படாத நீ. சரியா, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு, நம்ம வீடு கட்டிக்கிட்டு அங்க போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதெல்லாம் நான் நேத்தே சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வாக்க காப்பாத்துங்க. போயிட்டு அந்த வீட்டு வேலைக்கு ஆட்கள் கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்க. ஆ, சரி. இந்த கிளவிய நம்ப முடியாது. எதையாச்சும் சொல்லி இவனை இந்த மனுஷனை வீட்டுக்கு இழுக்கிறதுக்கு பார்க்கும். நம்ம இனிமே அந்த வீட்டுக்கே போக கூடாது. ஏம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன் மருமக வந்து உன்னையே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நல்ல விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நல்ல ஒய்யாரமா ஏறி கட்டில் மேல படுத்துக்கிட்டு இருக்கா பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லல போல. இங்க எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ? சொல்லுமா சொல்லு. இவ ஒருத்தி. நானும் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம இருக்கேன். உன் அண்ணங்கார இங்க வீட்டுல இல்ல முதல்ல. அதனாலதான் அவ வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துகிட்டு இருக்கா. நான் பேசினா நீ வாய முடிடி கிளவின்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போயிட்டு உக்காந்துகிட்டு இருக்கா. உன் அண்ணனுக்கு போனை பண்ணி வர வச்சிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்கான். வந்தாதான் இருக்கு என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை மதிக்க கூட மாட்டாவ. ஆமா, அண்ணனுக்கு 2வது கல்யாணம் பண்றத பத்தி அவகிட்ட சொன்னியே இல்லையா? அவகிட்ட சொல்லி வீட்டை விட்டு விரட்டுற வழியை பாரு. ஆமா, அவ ஒன்றும் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை. இதை விட நல்ல பணக்கார குடும்பம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இது இருக்கு பிச்சைக்கடை குடும்பம். ஏமா யாம இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் பார்த்து இருந்து பேசுமா. நீயும் ஒரு குடும்பத்துல வாழ்ந்த பொண்ணு தானம்மா. ஆ, இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. ஏமா உன் புருஷன்கிட்ட சொல்லி தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. இவன் மனுஷன் இத்தனை நேரம் அமைதியா தானே இருந்தா. அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கு. ஆமா, உன் மவன் எப்ப வரேன்னு சொல்லியிருக்கான்? பஸ் ஏறிட்டே வந்துருவேன்னு சொன்னா. வந்திருப்பான். இப்போதைக்கு வருவானா இருக்கும் இனிமேதான். ஏமா ஏமா நீலாம்பரி, நீயும் இங்கதான் இருக்கியா? ஏமா எதுக்கு என்ன போனை பண்ணி வா வான்னு சொல்லிட்டு உடனே வர வச்சேப்பா. நான் சொல்லிட்டு தானே பண்ணேன் எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல நீ?
என்ன விஷயம் தெரியாம பேசாத நீ முதல்ல. உன் பொண்டாட்டி இங்க வந்து வீட்டுல ஒய்யாரமா ஏறி பெட்ரூம் மேல படுத்துக்கிட்டு இருக்கா. அம்மா கேட்டதுக்கு மரியாதை தராம நீ வாயை மூடிட்டு கிளம்பிங்கிறா. சொல்லு இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? அம்மா ஒரு வார்த்தை சொல்லாம நீ சொன்னதுக்காண்டி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ம் அவகிட்ட சொல்லிடு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. எப்ப வந்தா அவ? நேத்துதான் வந்தா. ஐயா கோவப்படாதயா, அவ வந்து எதுவுமே சண்டை கிண்ட போடல. உங்ககிட்ட இப்ப யாராச்சும் கேட்டாங்களாப்பா? கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா நீ. என்ன சண்டை போடல அது விஷயம் இல்ல. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? அவ வேலையை பார்த்துட்டு அவளை கிளம்ப சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லி. இத்தனை நாள் அங்கதானே இருந்தா, அங்கேயே போக சொல்லி. ஆமா, அம்மா இருக்காங்க, இது இருக்கு அது இருக்குன்ட்டு போனால மாமனார் மாமியாரை பத்தி ஒரு அக்கறை இருக்கு அவளுக்கு. இப்பா அவளை அப்படி எல்லாம் வேண்டாம், சண்டை போடாத அவகிட்ட. இப்பா நீலா மாதிரி பேசுறது ஒரு விஷயம் எனக்கும் பிடிக்காதுதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி இப்ப அவ சொல்றது சரிதான்ப்பா. எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தானப்பா தூக்கி எரிஞ்சு போனா. இப்ப எதுக்குப்பா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா? அம்மையும் உன்னையும் பார்க்க செஞ்சாலா? சரி உங்களை தான் பார்க்கல, எனக்கு ஒரு ஆபீஸுக்கு போறேன் அர்ஜென்ட்டுக்கு போறேன்னா சோறு கட்டி கொடுத்தாளா? ஒண்ணும் இல்லப்பா, எதுக்குப்பா அவ நம்மளுக்கு இனிமே? கரெக்டா இன்னைக்குதான் பேசுறேன், கூப்பிடுன்னு அவளை. ராதிகா, ராதிகா இங்க வா. என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை பார்க்காம என்னால இருக்கே முடியல. அதனாலதான் என் அம்மா கிட்ட இருந்து சண்டையை போட்டுட்டு நான் வந்துட்டேங்க. என்ன நடிக்கிறா? அவளை நம்பாத நீ முதல்ல. இங்க பாரு நீலாம்பரி, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு இரு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? கொல்லுப்பா உனக்கு. இது அடிக்காதையா, வேண்டாயா, சொல்ல கேளியா? நீ இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசுவியா? இப்ப நான் என்ன பண்ணேன்ட்டு என்ன போட்டு இப்படி அடிக்கீங்க? இது கிளவா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. இப்பதான் அவன் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாமா கரெக்டா சொன்னேன், கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, உனக்கு எனக்கும் செட் ஆகாது சரியா? அதனால நீ இங்க இருக்காத, உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பு. நீங்க யாரும் வந்து இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இல்ல. முதல்ல பெட்டி படிக்க கிளப்பிட்டிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பு நீ. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க உங்க காலில் வேணா விழுறேங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். என் அம்மா கிட்டேயே சண்டை போட்டுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி என்ன விரட்டி விட்டு நான் எங்கெங்க போவேன்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ எங்க வேணா போ, அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. எனக்கு இனிமே டிவோர்ஸ் வேணும் சரியா? நான் உன்னை லாயர் மூலியமா எப்படி சட்டப்படி சந்திக்கணுமோ நான் அப்படி சந்திச்சுக்கிறேன். நீ வந்து உன் அம்மா வீட்டுக்கு போயிரு சொல்லிட்டேன். நீலாம்பரி, இவளை வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளு. இவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா தான் ஆகுது. என் அண்ணன் சொன்னது கேட்டல, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிட்டேன். ஏத்தே, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே ஒழுங்கா இருந்துக்கிறாத்தே. இந்த கதையே இங்க வேண்டாமா, நீ கிளம்புமா, காத்து வரட்டும். இப்பதான் எங்க குடும்பத்துக்கு ஏதோ விடிவு காலம் வந்திருக்கு. போன்னு சொன்னேன், இல்ல தரன்னு இழுத்து வெளியே போடணுமா? எங்க அம்மைக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்படி எல்லாம் இருக்கு. ஏமா ஒரு வழியா இவளை எப்படியோ ஒழிச்சு கட்டியாச்சு. இனிமே அண்ணனுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம். அந்த பொண்ணாச்சு அண்ணன் கூட வந்து சந்தோஷமா வாழ்த்தோம். என்ன சொல்றா? இங்க பாரு நீலாம்பரி, நீ பண்றதெல்லாம் சரியில்லம்மா. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க வாயை மூடுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. செல்லத்தாயி, கவலைப்படாத செல்லத்தாயி, நான் உன் கூட இருக்கேன் சரியா? அழுகாத, எல்லாமே சரியாயிடும். எங்கக்கா, நான் பண்ண எல்லா தப்புமே மொத்தமா இங்க வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. யாருமே இல்லாத மாதிரி இருக்குக்கா. இப்பதான் தெரியுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இருந்த வரைக்கும் அவங்க அத்தைன்னு சொல்லி கால் சுத்தி வருவா. இப்பதான் தெரியுது அவளோட அருமை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு. ஒருத்தவங்க இல்லாதப்பதான் செல்லத்தாயி அவங்களுடைய அருமை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நீ அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல நேரமா எடுத்துக்கோ. வேற என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ செல்லத்தாயி. வேற எதுவும் பண்ண முடியாது. ஆமா, அப்ப என் பையன் என்கிட்ட வரவே மாட்டானாக்கா. நீ ஏன் செல்லத்தாயி எப்படி நினைக்க? இன்னைக்கு வந்து பாத்துருக்கான்ல, அதே மாதிரி தினமும் வந்து பார்க்க வைப்போம். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு மனசையும் மாத்துவோம். என்ன சொல்றா? அது நீங்க என்ன பண்ணாலும் நடக்காது. ஏட்டி, நீங்களும் ஒரு மனுஷங்க தானே. இப்படி போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து அவனை இங்க இருந்து உடனே கிளம்ப வச்சிருக்கீங்களே. இல்ல நீங்களும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கீங்க தானே. உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அதே மாதிரி தானே அவளுக்கும் வலிக்கும். கரெக்ட் தான் அத்தை, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க சின்ன பொண்ணுக்கு பண்ணது அப்படி இல்லையே, எவ்வளவு பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, அடிச்சு கொடுமை பண்ணி எவ்வளவு பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி கொஞ்சமாச்சு தண்டனை அனுபவிக்க வேண்டாம்? லேசிலே வந்துருவாங்களா? கஷ்டப்படட்டும் அத்தை. தனிமையா இருக்கும்போது தெரியும் ஒருத்தவங்களோட துணை வேணும்னு சொல்லிட்டு. இப்படி தனிமை தான் அவங்களுக்கு உண்மையான உறவுகளை எல்லாம் சேர்த்து வைக்கும். புஷ்பா, நீ சொல்றது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு அவ திரும்பி இருக்கும்போது தான் புஷ்பா அவளுக்கு ஒரு 4 பேர் வேணும். அவ கெட்டது பண்ணும் போதெல்லாம் அவ கூட சுத்தி ஆட்கள் இருந்துட்டு இன்னைக்கு யாருமே இல்லைன்னா அதுவும் வயசான காலத்துல எல்லாத்தையும் பார்க்கணும்ல புஷ்பா. அது எப்படி முடியும்? அதுதான் உன் முகம் வரப்போறால, அப்புறம் என்ன? இங்க பாருமா ஒத்த ரோசா, உனக்கு தெரியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத. என் முக கிளம்பி போயிட்டா, இனிமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு.
எங்களுக்கு எல்லாம் தெரியுது, உங்களுக்கு தான் எதுவும் தெரியல. அவன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டு உங்க பொண்ணை அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்களாம். உங்க பொண்ணு இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு சரோஜா தான் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இருக்கிற பிரச்சனைல இந்த பிரச்சனை வரவா? ஐயோ, இப்ப சொல்லுங்க, சின்ன பொண்ணு வைப்போ ஏத்துப்பீங்களா இல்ல ஒதுக்கி வைப்பீங்களா? உங்க பொண்ணு வந்துட்டாங்கல்ல. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருதுன்னே தெரியல. எனக்கு பிரச்சனை வரல. ஆமா, நீங்களா ஏற்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டுல தான் வாழ வைக்கணுமே தவிர கூட்டிக்கிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. அவளை இங்க வச்சுக்கிட்டீங்க, அதுதான் அவன் புருஷங்காரன் வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வேற வேற வாழ்க்கையை பார்த்துக்கிட்டான். இன்னைக்கு அவ வாழ்க்கையை தேடி போகும்போது அதுவும் நிலைக்கல. உங்க மொவன் விஷயத்துல மருமவ வேண்டான்னு நினைச்சீங்க, அதனால மருமவ இன்னைக்கு விட மாட்டேங்கிறா. எல்லாத்துமே நீங்க தான் ஏற்படுத்திக்கிட்டீங்க. இப்ப மச்சம் திருந்தி இருங்க, அவளதான் சொல்ல முடியும். வந்தவளை சேர்த்துக்கிட்டு வாழ்ற வழிய பாருங்க. ஆமா செல்லத்தாயி, இவங்க கோவத்துல சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்க மாதிரி எனக்கு படுத்து பார்த்துக்கோ. அவ அவன் எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் ராதிகா வந்த உடனே அவளை சேர்த்து இருந்து பேசிட்டு எப்படியாச்சும் அவன் மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கிற வழிய பாரு. சின்ன துறைக்கிட்டையும் சொல்றேன், சின்ன பொண்ணுகிட்டையும் பேட்டி எடுத்து இருந்து சொல்றேன். ஒன்னா இருக்கிற வழிய பாருங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் சின்ன பொண்ணுகிட்ட பேசுறோம். அவ வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேற என்னத்த பண்ணுறது? கூட ஒன்னா இருந்த பாவத்துக்கு இதையும் பண்றோம். அவதான் எங்களை வேற யாரையும் நினைக்கா, நாங்க ஒன்னும் அப்படின்னு நினைக்கல. சரி சரி தாயி, வந்தானா சேர்த்துக்கோ, வேற என்ன பண்ண? சரிக்கோ.